2 குறிப்பேடு 6ஆம் அதிகாரம். சாலமோன் மக்களை நோக்கி கூறல். அப்பொழுது சாலமோன், ஆண்டவரே, கரிய மேகத்திரளில் வாழ்வேன் என்று நீர் கூறியிருக்கிறீர். நானோ உமக்கென இல்லத்தை நீர் எந்நாளும் உறையும்படி ஒரு தலத்தை எழுப்பியுள்ளேன் என்றான். பின்னர் அரசர் திரும்பி இஸ்ரேல் சபையார் அனைவருக்கும் ஆசி வழங்கினார். அப்போது அவர்கள் அனைவரும் நின்று கொண்டிருந்தனர். மேலும் அவர் உரைத்தது, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி. ஏனெனில் அவர் என் தந்தை தாவீதுக்கு தம் வாயினால் வாக்களித்ததை தம் கையினால் நிறைவேற்றினார். அவ்வாக்குறுதி, நான் எகிப்து நாட்டிலிருந்து என் மக்களை அழைத்து வந்த நாள் முதல் என் பெயருக்கென ஒரு கோவிலை எழுப்புமாறு நான் இஸ்ரேலின் வேறொரு குலத்து நகரையும் தேர்ந்து கொள்ளவில்லை. என் மக்கள் இஸ்ரேலருக்கு தலைவராக நான் எவரையும் தேர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது எனது பெயர் விளங்கும் இடமாக எருசலேமையும் என் மக்கள் இஸ்ரேலை ஆள தாவீதையும் தேர்ந்து கொண்டேன் என்பதாகும். மீண்டும் அவர், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு ஒரு கோவிலை கட்ட வேண்டும் என்ற விருப்பம் என் தந்தை தாவீதிற்கு இருந்தது. ஆண்டவர் அவரை நோக்கி, என் பெயருக்கு ஒரு கோவிலை கட்ட வேண்டும் என்ற உன் விருப்பம் போற்றுதற்குரியதே. ஆனால் நீ அதை கட்ட மாட்டாய். உனக்கு பிறக்கும் உன் மகனே என் பெயருக்கென ஒரு கோவிலை கட்டுவான் என்றார். இவ்வாறு தமது வாக்குறுதியை ஆண்டவர் இப்போது நிறைவேற்றியுள்ளார். முன்பே ஆண்டவர் கூறியிருந்தது போல் என் தந்தை தாவீதுக்கு பின் நான் இஸ்ரேலின் அரியணையில் அமர்ந்து இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கென ஒரு கோவிலை கட்டியுள்ளேன். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை கொண்டுள்ள பேழையையும் இங்கே கொண்டு வந்து வைத்துள்ளேன் என்றார். சாலமோனின் மன்றாட்டு. பின்னர் சாலமோன் ஆண்டவரின் பலிபீடத்திற்கு முன்பாக இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையிலும் நின்று தம் கைகளை விரித்தார். சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரவுமான வெண்கல திருவுடை மேடை ஒன்றை செய்து அதை முற்றத்தின் நடுவில் வைத்திருந்தார். அதன் மேல் அவர் ஏறி இஸ்ரேல் சபையார் அனைவரும் முன்னிலையிலும் முழந்தாளிட்டு தம் கைகளை விண்ணை நோக்கி உயர்த்தி மீண்டும் சொன்னதாவது, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை, விண்ணிலும் மண்ணிலும் உமக்கு இணையான கடவுள் இல்லை. ஏனெனில் நீர் முழு இதயத்தோடு உம்மை பின்பற்றி உம் அடியார்கள் மேல் அன்பு கூர்ந்து உமது உடன்படிக்கையை காத்து வருகிறீர். ஆதலால் என் தந்தையும் மூலியனுமான தாவீதுக்கு அளித்திருந்த வாக்குறுதியை நீர் நிறைவேற்றியுள்ளீர். உம் வாயினால் வாக்களித்ததை உம் கையினால் இந்நாளில் நிறைவேற்றியுள்ளீர். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை, என் தந்தையும் அடியாருமான தாவீதுக்கு நீர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியருளும். நீ என் முன்னிலையில் நடந்து வந்தது போல் உன் மைந்தரும் இந்த திருச்சட்டத்தின் வழியை பின்பற்றி நடப்பார்களாகில் இஸ்ரேலின் அரியணையில் வீற்றிருக்க உன் வழித்தோன்றல் உனக்கு இல்லாது போகானே என்று நீர் வாக்களித்துள்ளீர் அன்றோ? இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை, உம் அடியார் தாவீதுக்கு நீர் கொடுத்த வாக்குறுதியை இப்போது நிறைவேற்றியருளும். கடவுள் உண்மையாகவே மனிதரோடு மண்ணில் வாழ்வது நம்பக்கூடியதா? விண்ணும் விண்விரிவும் உம்மை கொள்ளாதிருக்க நான் கட்டியுள்ள இந்த கோவில் உம்மை எவ்வாறு கொள்ளக்கூடும்? என் கடவுளாகிய ஆண்டவரை, உம் அடியானாகிய என் விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டருளும். உம் ஊழியனாகிய என் கூக்குரலுக்கு விண்ணப்பத்துக்கு செவி சாய்த்தருளும். என் பெயர் விளங்கும் என்று நீர் வாக்களித்திருந்த இந்த இடத்தின் மேல், கோவில் மேல் இரவும் பகலும் உமது அருட்பார்வை இருப்பதாக. உம் அடியானாகிய எனது விண்ணப்பத்தை நீர் இங்கே கேட்டருள்வீராக. உம் அடியானும் மக்களாகிய இஸ்ரேலரும் இவ்விடம் நோக்கி செய்ய வேண்டுதலை கேட்டருளும். உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு எங்களை மன்னிப்பீராக. ஒருவன் தன்னை அடுத்து வாழ்வோனுக்கு எதிராக பாவம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இந்த கோவிலில் உமது பலிபீடத்திற்கு முன் ஆணையிடுமாறு கொண்டு வரப்பட்டால், விண்ணகத்திலிருந்து நீர் அதனை கேட்டு செயல்பட்டு உமடியார்களுக்கு தீர்ப்பு வழங்குவீராக. தீயவர் நடத்திக்கேற்ற தண்டனை அவர்களின் தலைமையில் விழ செய்யும். நேர்மையாளருக்கு அவர்களது நேர்மைக்கு தக்கவாறு அவர்கள் நேர்மையாளர் என தீர்ப்பளிப்பீராக. உம்மக்களாகிய இஸ்ரேலர் உமக்கு எதிராக பாவம் செய்ததனால் எதிரியிடம் தோல்வியுற்று பின் உம்மிடம் திரும்பி வந்து உமது பெயரை போற்றி இக்கோவிலில் உம்மை நோக்கி வேண்டுதலை விண்ணப்பத்தை செய்தால், விண்ணகத்திலிருந்து நீர் அவர்களுக்கு செவி சாய்த்து மக்களாகிய இஸ்ரேலின் பாவத்தை மன்னித்து அவர்களின் மூதாதையாருக்கென நீர் அளித்த நாட்டுக்கு அவர்களை திரும்பி வர செய்வீராக. அவர்கள் உமக்கு எதிராக பாவம் செய்ததனால் வானம் அடைப்பட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த இடத்தை நோக்கி வேண்டுதல் செய்து உமது பெயரை ஏற்றுக்கொண்டு நீர் அனுப்பும் துன்பத்தினால் தங்கள் பாவத்திலிருந்து மனமாறினால், விண்ணகத்திலிருந்து நீர் அவர்களுக்கு செவி சாய்த்து உம் அடியாரும் மக்கள் இஸ்ரேலரும் செய்த பாவங்களை மன்னிப்பீராக.
அவர்கள் நடக்க வேண்டிய நன்னறியை அவர்களுக்கு காட்டுவீராக. மக்களுக்கு உரிமை சொத்தாக அவர்களுக்கு அளித்த நாட்டில் மழை பொழிய செய்வீராக. நாட்டில் பஞ்சம் கொள்ளைநை உண்டாகும் போது வறட்சி சாவி வெட்டுக்கிளி தத்துக்கிளி ஆகியவற்றால் பயிர் அழிவுறும் போதும் நாட்டின் எந்த நகரையாவது எதிரிகள் முற்றுகையிடும் போதும் வாதையோ வேறெந்த நோயை வரும்போதும் எந்த ஒரு மனிதரையோ மக்கள் இஸ்ரேலர் அனைவருள்ளும் ஒவ்வொருவரின் வாதையை நோயை உணர்ந்து இந்த கோவிலை நோக்கி தம் காய்களை விரித்து செய்யும் எல்லா வேண்டுதல்களையும் எழுப்பும் எல்லா விண்ணப்பங்களை உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு மன்னிப்பீராக. ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் அறியும் நீர் அவரவர் செயல்களுக்கேற்ற பயனை அளிப்பீராக. ஏனெனில் நீர் ஒருவரை எல்லா மானிடரின் உள்ளங்களை அறிபவர். இதனால் தங்கள் மூதாதையாருக்கு நீர் அளித்த நாட்டில் தங்கள் வாழ்நாள் எல்லாம் அவர்கள் உமக்கு அஞ்சி நடப்பார்கள். மேலும் மக்கள் இஸ்ரேலரை சாராத அந்நியர் ஒருவர் மாண்புமிகு உமது பேரையும் வலிமை வாய்ந்த உமது கையையும் ஆற்றல் மிகு உமது புயத்தையும் பற்றி கேள்விப்பட்டு தொலைநாட்டிலிருந்து வந்து இந்த கோவிலை நோக்கி வேண்டுதல் செய்தால் உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து நீர் அவருக்கு செவிசாய்த்து அந்த அந்நியனின் கேட்பதையெல்லாம் அருள்வீராக. இதனால் உலகின் மக்கள் எல்லோரும் மக்கள் இஸ்ரேலை போல் உமது பெயரை அறிந்து உமக்கு அஞ்சி வாழ்வார்கள். மேலும் நான் எழுப்பியுள்ள இக்கோவிலில் உமது பெயர் போற்றப்படுவதை உணர்வார்கள். மக்கள் தங்கள் பகைவர்களோடு போரிட செல்லும்போது நீர் காட்டும் வழியில் அவர்கள் செல்கையில் நீர் தேர்ந்து கொண்ட இந்நகரையும் உமது பெயருக்கென நான் கட்டியுள்ள இக்கோவிலை நோக்கி ஆண்டவராகி உம்மிடம் வேண்டினால் விண்ணகத்திலிருந்து நீர் அவர் வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் செவிசாய்த்து அவர்களுக்கு வெற்றி அளிப்பீராக. பாவம் செய்யாத மனிதரே இல்லை. ஆதலால் அவர்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தால் நீர் அவர்கள் மேல் சினம் கொண்டு அவர்களை எதிரிகளிடம் கையளிக்க அவர்கள் தொலையிலோ அருகிலோ இருக்கும் எதிரியின் நாட்டுக்கு கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டு அப்படி கொண்டு செல்லப்பட்ட நாட்டில் உணர்வு பெற்று மனமாற்றம் அடைந்து நாங்கள் பாவம் செய்தோம், நெறி தவறினோம், தீய வழியில் நடந்தோம் என்று அவர்கள் விண்ணப்பம் செய்தால், அதாவது தங்களை கைதிகளாக கொண்டு சென்ற பகைவர் நாட்டில் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உம்மிடம் திரும்பி வந்து நீர் அவர்கள் மூதாதையாருக்கு அளித்த தங்கள் நாட்டையும் நீர் தேர்ந்து கொண்ட இந்நகரையும் உமது பெயருக்கு நான் காட்டியுள்ள இந்த கோவிலை நோக்கி உம்மிடம் வேண்டுதல் செய்தால் உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து அவர்கள் வேண்டுதலுக்கு விண்ணப்பத்திற்கும் செவிசாய்த்து உமக்கு எதிராக பாவம் செய்த மக்களை மன்னித்து அவர்களுக்கு வெற்றி வழங்குவீராக. என் கடவுளை, இவ்விடத்தில் வேண்டுதல் செய்வோர் மீது கண்களை திருப்பி அவர்களுக்கு செவிசாய்ப்பீராக. ஆண்டவராகிய கடவுளை, உமக்கான தங்கும் இடத்திற்கு எழுந்தருள்வீராக. உமது பேராற்றில் விளங்கும் பேழையும் எழுந்து வருவதாக. ஆண்டவராகிய கடவுளை, குருக்கள் மீட்பெனும் ஆடையை அணிந்து கொள்வார்களாக. தூயவர் நன்மை செய்வதில் மகிழ்வார்களாக. ஆண்டவராகிய கடவுளை, நீர் திருப்பொழிவு செய்த என்னை புறக்கணியாது. உமது அடியான் தாவீதுக்கு நீர் காட்டிய பேரன்பை நினைவு கூறும். 7ஆம் அதிகாரம். திருக்கோவிலின் அர்ப்பணம். சாலமோன் தம் மன்றாட்டை முடித்ததும் வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி எரிபலியும் மற்ற பலிகளை எரித்தது. ஆண்டவரின் மாட்சி கோவிலை நிரப்பியது. ஆண்டவரின் மாட்சி அவர் இல்லத்தை நிரப்பியிருப்பதால் குருக்கள் ஆண்டவரின் இல்லத்தில் நுழைய முடியவில்லை. நெருப்பு இறங்குவதையும் ஆண்டவரின் மாட்சி கோவிலில் இருப்பதையும் இஸ்ரேலில் மக்கள் அனைவரும் கண்டபோது தரையில் முகங்குப்புற வீழ்ந்து வழிபட்டனர். ஆண்டவர் நல்லவர், அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது என்று அவருக்கு நன்றி கூறினர். அரசரும் மக்கள் யாவரும் ஆண்டவர் திருமுன் பலி செலுத்தினர். அரசர் சாலமோன் 22,000 மாடுகளையும் 1,20,000 ஆடுகளையும் பலியிட்டார். இவ்வாறு அரசரும் மக்கள் அனைவரும் கடவுளின் இல்லத்தை அர்ப்பணம் செய்தனர். குருக்கள் தமக்குரிய திருப்பணியை செய்தனர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த தாவீது உருவாக்கிய இசைக்கருவிகளை லேவியர் இசைத்து, ஏனெனில் அவர் நல்லவர், அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது என்று புகழ்ந்தனர். அப்போது அவர்கள் முன்னிலையில் குருக்கள் எக்காலம் ஊதினர். மக்கள் அனைவரும் நின்று கொண்டிருந்தனர். அப்போது ஆண்டவரது இல்லத்தின் முன்னிருந்த நடுமுற்றத்தை சாலமோன் அர்ப்பணம் செய்தார். எரிபலிகளையும் நல்லரோ பலிகளின் கொழுப்பையும் அங்கேதான் அவர் செலுத்தினார். ஏனெனில் சாலமோன் செய்திருந்த வெண்கல பலிபீடம், எரிபலி, தானிய படையில் கொழுப்பு ஆகியவற்றை கொள்ளவில்லை.
இத்திருவிழாவை சாலமோன் 7 நாள் தொடர்ந்து கொண்டாடினார். அவருடன் ஆமாத்து எல்லை முதல் எகிப்து நதி வரை வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் பெருந்திரளாக கூடியிருந்தனர். பலிபீட அர்ப்பணத்தையும் திருவிழாவையும் 7 நாட்கள் அவர்கள் கொண்டாடி 8ஆம் நாளன்று சிறப்பு கூட்டம் நடத்தினர். பின்பு அவர் 7ஆம் மாதத்தின் 23ஆம் நாள் மக்களை அவர்களின் கூடாரங்களுக்கு அனுப்பினார். ஆண்டவர் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் தம் மக்களாகிய இஸ்ரேலுக்கும் செய்துள்ள நன்மைதனத்தை நினைத்து அவர்கள் உள்ளத்தில் அக்களிப்போடும் அகமகிழ்வோடும் சென்றனர். இவ்வாறு சாலமோன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரண்மனையும் கட்டி முடித்தார். ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையில் அவர் செய்ய விரும்பிய அனைத்தையும் வெற்றியுடன் முடித்தார். கடவுள் சாலமோனுக்கு 2ஆம் முறை தோன்றல். பின்பு ஆண்டவர் சாலமோனுக்கு இரவில் தோன்றி, நான் உன் விண்ணப்பத்தை ஏற்று இவ்விடத்தை எனக்கு பலியிடும் கோவிலாக தேர்ந்து கொண்டுள்ளேன். நான் மழை பெய்யாதவாறு வானத்தை அடைத்தாலும் நாட்டை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டாலும் என் மக்களிடையே கொள்ளை நோயை அனுப்பினாலும் எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனவருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானகத்திலிருந்து அவர்களது மன்றாட்டுகளை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன். அவர்களது நாட்டுக்கு நலன் அளிப்பேன். இவ்விடத்தில் எழுப்பப்படும் வேண்டுதல்களை என் கருணை கண்கொண்டு நோக்கி கவனத்தோடு செவி கொடுப்பேன். எனது பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு இக்கோவிலை நான் தேர்ந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளேன். என் கண்ணும் கருத்தும் இதன் மேல் எந்நாளும் இருக்கும். உன் தந்தை தாவீது போல் நீயும் என் திரும்ப நடந்து என் கட்டளைகளை நியமங்களை நீதி நெறிகளை ஏற்று வாழ்ந்தால் இஸ்ரேலை அரசாளும் ஒருவன் உனக்கு இல்லாமல் போகான் என்று உன் தந்தை தாவீதுடன் நான் செய்த உடன்படிக்கைக்கு ஏற்ப உனது அரசின் அரியணையை நான் நிலைபெற செய்வேன். ஆனால் நீங்கள் நெறி தவறி உங்களுக்கு அளித்துள்ள கட்டளைகளை நியமங்களையும் புறக்கணித்து வேற்று தெய்வங்களுக்கு பணி செய்து அவற்றை வழிபட்டால் நான் அவர்களுக்கு அளித்துள்ள எனது நாட்டிலிருந்து அவர்களை துரத்திவிட்டு என் பெயருக்கென திருநிலப்படுத்திய இக்கோவிலை எனது திருமண நின்று அகற்றி விடுவேன். இதனை எல்லா நாட்டு மக்களினங்கள் நடுவிலும் பழமொழியாகவும் வசிமொழியாகவும் நிலவ செய்வேன். அப்பொழுது உயர்ந்து விளங்கிய இக்கோவிலை கடந்து செல்வோர் யாவரும் நடுங்கி, ஆண்டவரின் நாட்டிற்கும் இக்கோவிலுக்கு ஏன் இவ்வாறு செய்துவிட்டார் என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள் தங்கள் முன்னோர்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த தங்கள் மூதாதையாரின் கடவுளான ஆண்டவரை புறக்கணித்துவிட்டு வேற்று தெய்வங்கள் மேல் பற்று கொண்டு அவற்றை வழிபட்டு அவற்றுக்கு ஊழியம் செய்ததனால் அவர் இத்தகைய தீமை முழுவதையும் அவர்கள் மேல் விழச் செய்தார் என்று பதில் அளிப்பார் என்று உரைத்தார். 8ஆம் அதிகாரம். சாலமோனின் ஏனைய அரிய செயல்கள். சாலமோன் ஆண்டவரின் இல்லத்தையும் தம் அரண்மனையை கட்டி முடிக்க 20 ஆண்டுகள் ஆயின. அதன் பின் ஈராம் தமக்கு அளித்திருந்த நகர்களை சாலமோன் புதுப்பித்து அங்கே இஸ்ரேல் மக்களை குடியமர்த்தினார். அடுத்து சாலமோன் அமத்சோபா என்று அதனை கைப்பற்றினார். பாலி நிலத்தில் தத்மோர் என்ற நகரையும் ஆமாத்து பகுதியின் கிடங்கு நகர்கள் அனைத்தையும் எழுப்பினார். மேலே பெத்கோரான் கீழே பெத்கோரான் என்ற நகர்களை மதில்கள் கதவுகள் தாழ்பால்கள் கொண்ட அரண்சூழ் நகர்களாக அமைத்தார். மேலும் பாலாத்தையும் தம் கிடங்கு நகர்களையும் தேர் நகர்களையும் குதிரை வீரர் நகர்களையும் சாலமோன் எழுப்பினார். அவற்றுடன் எருசலேமிலும் லெபோனிலும் தம் ஆட்சிக்கு உட்பட்ட எல்லா நாடுகளிலும் தாம் விரும்பிய எல்லாவற்றையும் கட்டி எழுப்பினார். இஸ்ரேலர் அல்லாத இத்தியர் எமோரியர் பெரிசியர் இவ்வியர் எபூசியர் ஆகிய மக்களினத்தாருள் விடப்பட்ட எல்லோரையும் இஸ்ரேல் மக்கள் கொல்லாமல் விட்டு வைத்த அவர்களின் வழிமரபினர் எல்லோரையும் சாலமோன் இன்று வரை உள்ளது போல் கட்டாய வேலைக்கு உட்படுத்தினார். ஆனால் சாலமோன் இஸ்ரேல் மக்களுள் எவரையும் கட்டாய வேலைக்கு உட்படுத்தவில்லை. மாறாக அவர்கள் போர் வீரர்களாகவும் தானே தலைவர்களாகவும் தேர்ப்படை குதிரைப்படையின் தலைவர்களாகவுமே இருந்தனர். அரசர் சாலமோனுடைய அலுவலர்களின் தலைவர்கள் மொத்தம் 250 பேர். இவர்களை மக்கள் மேல் அதிகாரம் செலுத்தினர். ஆண்டவரின் பேழை வைக்கப்பட்டிருந்த இடங்கள் புனிதம் பெற்றவை. எனவே இஸ்ரேல் அரசராம் தாவீதின் அரண்மனையில் என் மனைவி வாழக்கூடாது என்று சாலமோன் எண்ணி பார்வோனின் மகளை தாவீதின் நகரிலிருந்து அழைத்து வந்து அவளுக்கென தாம் கட்டிய அரண்மனையில் குடியமர்த்தினார். அதன்பின் சாலமோன் மண்டபத்தின் முன் ஆண்டவருக்காக தாம் கட்டிய பலிபீடத்தில் அவருக்கு எரிபலிகளை செலுத்தினார். அந்த பலிபீடத்தில் மோசையின் கட்டளைப்படி ஓய்வு நாள் அமாவாசை நாட்களிலும் ஆண்டுதோறும் வரும் புளியாத அப்ப திருவிழா வாரங்களின் திருவிழா கூடார திருவிழா ஆகிய 3 விழாக்களிலும் அந்தந்த நாளுக்குரிய பலிகளை செலுத்தினார். சாலமோன் தம் தந்தை தாவீது கட்டளையிட்டவாறு திருப்பணி செய்யும் குருக்களின் பிரிவுகளையும்
ஒவ்வொரு நாளின் சடங்கிற்கு ஏற்ப புகழ் பண்ணி சேர்த்து குருக்களுக்கு துணை பணி செய்யும் லேவியரின் முறைகளையும் ஒவ்வொரு வாயிலிலும் காவல் புரிய வாயிற்காப்போரின் குழுக்களை ஏற்படுத்தினார். கடவுளின் மனிதர் தாவீதின் கட்டளை இப்படி இருந்தது. குருக்களும் லேவியரும் கருவூலங்களை கண்காணிப்பது உட்பட அனைத்திலும் அரச கட்டளையிலிருந்து சிறிதும் பிறளவில்லை. ஆண்டவரின் இல்ல அடிக்கல் நாட்டப்பட்டது. முதல் முழுமை பெறும் வரை சாலமோனின் திட்டம் இனிதே நடந்தேறியது. இவ்வாறு ஆண்டவரின் இல்லம் கட்டி முடிக்கப்பட்டது. பின்பு சாலமோன் ஏதோம் நாட்டின் கடலோர பகுதிகளான எட்சியோன், கெபேருக்கு, ஏலோத்துக்கும் சென்றார். ஈரான் கப்பல்களையும் கடல் வல்லாரையும் தம் பணியாளர் பொறுப்பில் சாலமோனிடம் அனுப்பி வைத்தார். அவர்கள் அரசர் சாலமோனின் பணியாளர்களுடன் ஒபீருக்கு சென்று அங்கிருந்து 18,000 கிலோகிராம் பொன் கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தனர். 9ஆம் அதிகாரம். சேபா நாட்டு அரசியின் வருகை. சேபாவின் அரசி சாலமோனின் புகழை பற்றி கேள்விப்பட்டு கடினமான வினாக்களால் அவரை சோதிக்க எருசலேம் வந்தார். பெரும் பரிவாரத்தோடும் நறுமணப் பொருட்கள், மிகுதியான பொன், விலையுறந்த கற்கள் ஆகியவற்றை சுமந்து ஒட்டகங்களோடும் அவர் வந்து சாலமோனை கண்டு தம் மனத்தில் இருந்த எல்லாவற்றையும் அவரிடம் கூறினார். சாலமோன் அவருடைய எல்லா வினாக்களுக்கும் விடையளித்தார். அவர் அவருக்கு விடுவிக்க இயலாத புது ஒன்றுமில்லை. சேபாவின் அரசி சாலமோனின் ஞானத்தையும் அவர் கட்டியிருந்த அரண்மனைகளையும் கண்டார். அத்துடன் அவரது பந்தி உணவுகளையும் அவருடைய அலுவலர்களின் இருக்கைகளையும் அவர்களது பணியின் ஒழுங்குமுறைகளையும் அவர்களுடைய சீருடைகளையும் அவருடைய பானம் பரிமாறுவோர் அவர்களுடைய சீருடைகள் மற்றும் ஆண்டவர் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிபலிகள் ஆகியவற்றையும் கண்டபோது அவர் பேச்சற்று போனார். அவர் அரசரை நோக்கி, உமது செயல் பற்றியும் உமது ஞானம் பற்றியும் எனது நாட்டில் நான் கேள்விப்பட்டது உண்மையே. நான் இங்கு வந்து அவற்றை நேரில் என் கண்களால் காணும் வரை அவர்கள் சொன்னதை நான் நம்பவில்லை. மிகுந்த ஞானம் பற்றி அவர்கள் பாதி கூட எனக்கு கூறவில்லை என உணர்கிறேன். உண்மையில் நான் கேள்விப்பட்டதை விஞ்சி விட்டீர். மனைவியர் பேறு பெற்றோர். இப்பொழுது உம்மன் நின்று உமது ஞானத்தை கேட்கிற அலுவலரும் பேறு பெற்றோர். உம்மீது பரிவு கொண்டு உம்மை தம் அரியணையில் ஏற்றி தமக்காக உம்மை ஒரு அரசராகிய கடவுளாம் ஆண்டவர் போற்றி போற்றி. இஸ்ரேல் மக்கள் என்றென்று நிலைநிறுத்த கடவுள் அவர்கள் மேல் கொண்டிருக்கும் அன்பினால் நீர் அவர்களுக்கு நீதியும் நியாயமும் வழங்க உம்மை அரசராக ஏற்படுத்தியுள்ளார் என்று கூறினார். பின்பு அவர் அரசரிடம் 120 தாலந்து பொன், மிகுதியான நறுமணப் பொருட்கள், விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை அளித்தார். சேபாவின் அரசி அரசர் சாலமோனுக்கு அளித்த நறுமணப் பொருட்களைப் போன்று பிறகு என்றுமே அவருக்கு கிடைக்கவில்லை. ஒபீரிலிருந்து பொன்னை கொண்டு வந்திருந்த ஈராமின் பணியாளரும் சாலமோனின் பணியாளரும் நறுமண மரங்களையும் விலையுயர்ந்த கற்களையும் கொண்டு வந்தனர். அரசர் அந்த நறுமண மரங்களால் ஆண்டவர் இல்லத்திற்கும் அரசு அரண்மனைக்கும் தேவையான படிக்கட்டுகளையும் பாடகர்களுக்கும் சுரமண்டலம், தம்புரு ஆகிய இசைக்கருவிகளையும் செய்தார். யூத நாட்டில் அத்தகையவை அதற்கு முன் இருந்ததில்லை. அரசர் சாலமோன் சேபாவின் அரசி விரும்பி கேட்டவை எல்லாவற்றையும் அவர் அரசருக்கு கொண்டு வந்ததை விட மிகுதியாகவே அளித்தார். பின்பு அவர் தம் அலுவலருடன் தமது நாட்டுக்கு திரும்பி சென்றார். சாலமோனின் செல்வ சிறப்பு. சாலமோனுக்கு ஆண்டுதோறும் வந்த பொன்னின் நிறை 26,640 கிலோகிராம். இத்துடன் வியாபாரிகளும் வணிகர்களும் கொண்டு வந்ததை தவிர அரபு நாட்டு அரசர்கள் அனைவரும் உள்நாட்டு ஆளுநர்களும் சாலமோனுக்கு பொன்னும் வெள்ளியும் கொண்டு வந்தனர். சாலமோன் அரசர் பொன் தகட்டால் 200 பெரிய கேடயங்களை செய்தார். ஒவ்வொரு கேடயத்திற்கும் 7 கிலோகிராம் பொன் பயன்படுத்தப்பட்டது. அதே போன்று அவர் 300 சிறிய கேடயங்களை பொன் தகட்டால் செய்தார். ஒவ்வொரு கேடயத்திற்கும் 3.5 கிலோகிராம் பொன் பயன்படுத்தப்பட்டது. அரசர் இவற்றை லெபோனின் வனம் என்று அரச மாளிகையில் வைத்தார். பின்பு அரசர் தந்தத்தால் பெரியதோர் அரியணை செய்து அதனை பசு பொன்னால் மூடினார். அந்த அரியணைக்கு பொன்னாலான 6 படிகளும் பொன்னாலான ஒரு கால்மனையும் மற்றும் இருக்கையின் இருமரங்கிலும் கை தாங்கிகளும் அங்கே தாங்கிகளோடு இணைந்த 2 சிங்கங்களும் இருந்தன. அந்த 6 படிகளின் இரு மருங்கிலுமாக 12 சிங்கங்கள் நின்றன. இது போன்று வேறு எந்த அரசிலும் செய்யப்படவில்லை. அரசர் சாலமோனின் பான பாத்திரங்கள் அனைத்தும் பொன்னாலானவை. லெபோனின் வனத்தில் இருந்த எல்லா கலன்களும் பசும் பொன்னாலானவை. சாலமோனின் காலத்தில் வெள்ளிக்கு எத்தகைய மதிப்பும் இல்லை. அரசரின் கப்பல்கள் ஈராமின் பணியாளருடன் தர்சீசுக்கு சென்று வரும். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தர்சீசிலிருந்து கப்பல்கள் பொன், வெள்ளி, தந்தம், குரங்கு, மயில் ஆகியவற்றை ஏற்றி கொண்டு வந்தன.
செல்வத்திலும் ஞானத்திலும் அரசர் சாலமோன் உலகின் மற்ற மன்னர்களை விட சிறந்து விளங்கினார். கடவுள் சாலமோனின் அறிவுக்கு அருளிய ஞானத்தை நேரில் கேட்க உலகின் எல்லா மன்னர்களும் அவரை நாடி வந்தனர். அவர்கள் ஆண்டுதோறும் வெள்ளியாலும் பொன்னாலுமான பொருட்கள், பட்டாடைகள், படைக்கலன்கள், நறுமணப் பொருட்கள், குதிரைகள், கோவேறு கழுதைகள் ஆகியவற்றை அவருக்கு அன்பளிப்பாக கொண்டு வந்தனர். சாலமோன் குதிரைகளுக்கும் தேர்களுக்குமாக 4000 கொட்டல்களையும் 12,000 குதிரை வீரர்களையும் கொண்டிருந்தார். தேர்களை தேர்ப்படை நகர்களிலும் தம்முடன் எருசலேமில் நிறுத்தி வைத்திருந்தார். அவர் பேராறு முதல் பெலிஸ்தியர் நாடு வரையிலும் எகிப்து எல்லை மட்டிருந்த எல்லா மன்னர்கள் மேலும் அதிகாரம் செலுத்தினார். எருசலேமில் வெள்ளி கற்களை போன்றும் கேதுரு மரங்கள் பள்ளத்தாக்கின் அத்திமரம் போன்றும் ஏராளமாக கிடைக்கும்படி செய்தார். அவர்கள் எகிப்திலிருந்தும் மற்ற எல்லா நாடுகளிலிருந்தும் சாலமோனுக்கு குதிரைகளை கொண்டு வந்தனர். சாலமோனின் இறப்பு. சாலமோனின் பிற செயல்கள் தொடக்கம் முதல் இறுதி வரை இறைவாக்கினர் நாத்தானின் குறிப்பேட்டிலும் சீலோவியராகிய அகியாவின் இறைவாக்கிலும் நெபாட்டின் மகன் எரோபாம் பற்றி திருக்காட்சியாளர் இத்தோ கண்டு எழுதிய காட்சிகளில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? சாலமோன் இஸ்ரேல் முழுமைக்கு அரசராக எருசலேமில் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். பின்பு சாலமோன் தம் மூதாதையருடன் துயில் கொண்டார். அவரை அவர் தந்தை தாவீதின் நகரில் அடக்கம் செய்தனர். அவருக்கு பின் அவர் மகன் ரெகபெயாம் ஆட்சி செய்தான். 10ஆம் அதிகாரம். வடக்குலங்களின் கிளர்ச்சி. இஸ்ரேலர் எல்லோரும் ரெகபெயாமை அரசனாக செக்கேமில் கூடினர். அதனால் ரெகபெயாம் அங்கே சென்றான். அரசர் சாலமோனுக்கு அஞ்சி எகிப்துக்கு ஓடி சென்றிருந்த நெபாட்டின் மகன் எரோபாம் இதனை கேட்டு எகிப்திலிருந்து திரும்பி வந்தான். அவர்கள் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தனர். எரோபாம் இஸ்ரேலர் அனைவரோடும் ரெகபெயாமிடம் வந்து, உன் தந்தை பலவான நுகத்தை எங்கள் மேல் சுமத்தினார். இப்பொழுது நீர் உமது தந்தை சுமத்தின கடினமான வேலையும் பலவான நுகத்தையும் எளிதாக்கும். நாங்கள் உமக்கு பணிந்திருப்போம் என்றான். அதற்கு ரெகபெயாம், இன்னும் 3 நாள் கழித்து என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று பதிலளிக்க மக்கள் கலைந்து சென்றனர். பின்பு தன் தந்தை சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவரிடம் பணிபுரிந்த பெரியோர்களை நோக்கி, ரெகபெயாம் இம்மக்களுக்கு நான் பதிலளிப்பது குறித்து என்ன அறிவுரை தருகிறீர் என்று கேட்டான். அவர்கள் அவரிடம், நீர் இம்மக்களுக்கு அன்பு காட்டி அவர்கள் மனம் குளிருமாறு இன்சொல் பேசினால் அவர்கள் உமக்கு எந்நாளும் பணியாளராயிருப்பர் என்றனர். ஆனால் பெரியோரின் அறிவுரையை புறக்கணித்து விட்டு அவர் தன்னோடு வளர்ந்து தனக்கு பணி செய்த இளைஞர்களுடன் கலந்துரையாடினார். அவன் அவர்களிடம், தந்தை எங்கள் மேல் சுமத்தின நுகத்தை எளிதாக்கும் என்று கேட்கும் இம்மக்களுக்கு நான் பதிலளிப்பதை குறித்து என்ன அறிவுரை தருகிறீர்கள் என்று கேட்டான். அவனுடன் வளர்ந்த இளைஞர்கள் அவனிடம், உன் தந்தை எங்கள் மேல் பலவான நுகத்தை சுமத்தினார். நீர் அதனை எளிதாக்கி என்று உம்மிடம் கேட்ட மக்களுக்கு இந்த பதில் கொடும். என் சுண்டு விரல் என் தந்தையின் இடுப்பை விட பெரியது. என் தந்தை பலவான நுகத்தை உங்கள் மேல் சுமத்தினார். நானோ அதை இன்னும் பழுவாக்குவேன். என் தந்தை உங்களை சாட்டைகளால் அடித்தார். நானோ உங்களை முட்சாட்டைகளால் அடிப்பேன் என்று பதிலளிக்கவும் என்று கூறினார். 3ஆம் நாள் மீண்டும் என்னிடம் வாருங்கள் என்று அரசன் கட்டளையிட்டபடி 3ஆம் நாள் எரோபாவும் எல்லா மக்களும் ரெகபெயாமிடம் வந்தனர். அரசன் ரெகபெயாம் பெரியவரின் அறிவுரையை புறக்கணித்து விட்டு வன் சொல்லால் அவர்களுக்கு பதிலளித்தான். இளைஞரின் அறிவுரைக்கு ஏற்ப அவன் அவர்களிடம், என் தந்தை பலவான நுகத்தை உங்கள் மேல் சுமத்தினார். நானோ அதை இன்னும் பழுவாக்குவேன். என் தந்தை உங்களை சாட்டைகளால் அடித்தார். நானோ உங்கள் முட்சாட்டைகளால் அடிப்பேன் என்று கூறினான். இவ்வாறு அரசன் மக்களுக்கு செவி கொடுக்கவே இல்லை. ஏனெனில் சீலோவாகிய அகியா மூலம் நெபாட்டின் மகன் எரோபாவிடம் ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் நிறைவேற இவை யாவும் கடவுளால் நிகழ்ந்தன. இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அரசன் தங்களது வேண்டுகோளுக்கு இணங்க மறுத்துவிட்டதை கண்டு, எங்களுக்கு தாவீதிடம் என்ன பங்கு? எங்கள் உரிமை சொத்து ஈசாயின் மகனிடம் இல்லை. இஸ்ரேலரே, உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி செல்லுங்கள். தாவீதே, உன் வீட்டை நீயே பார்த்துக்கொள் என்று கூறிக்கொண்டே தம் கூடாரங்களுக்கு திரும்பினர். ஆனால் யூதா நகர்களில் குடியிருந்த இஸ்ரேல் மக்கள் மீது ரெகபெயாமை ஆட்சி செலுத்தினான். பின்பு அரசன் ரெகபெயாம் கட்டாய வேலை திட்டத்தை முன்பு செயல்படுத்தியவனான அத்தோராமை இஸ்ரேல் மக்களிடம் அனுப்பி வைத்தான். அவர்களோ அவனை கல்லால் எறிந்து கொண்டனர். அதை கேட்ட அரசன் ரெகபெயாம் விரைந்து தேரில் ஏறி எருசலேமுக்கு தப்பி ஓடிப்போனான். தாவீதின் குடும்பத்திற்கு எதிராக அன்றி கிளர்ந்தெழுந்த இஸ்ரேலர் இன்று வரை அவ்வாறே இருக்கின்றனர். ஆமேன். God bless you.